அவரும் வந்து 2வது செய்தியை கொண்டு வருவார். சிஸ்டர் அருந்ததி. Praise the Lord, அம்மா. Praise the Lord. Praise the Lord. God bless you, sister. வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் அவளோடு இருக்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. God bless you. உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த சங்கமம் வானொலி தமிழ் நிகழ்ச்சி கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ ஊழியர்களை விசேஷமாக கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பலன்படுத்தி வழி நடத்தும்படியாக நான் ஆண்டவருடைய நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த சங்கமம் வானொலி ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் என்பதாக நாங்கள் ஜெபத்திலே இணைந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் இணைந்து உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாமல் நினைக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்த புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே கர்த்தாவே, எங்களை தெரிந்தடித்து உம்முடைய நாமத்தை அறிவித்து ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவ சாபங்களை உம்முடைய தூய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்தீரே அப்பா, அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே உம்முடைய என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நிகழ்கிற ஒவ்வொரு நேர்களையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நாங்கள் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாங்கள் தியானிப்போம். அதிலே பவுல் இவ்விதமாக கூறுகிறார். பவுலுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தேவன் அவரை அழைத்து அநேக உபத்திரவங்களுக்கூடாக வழிநடத்திய போது அந்த வேளையிலே தேவன் தம்முடைய ஆவியினாலே அவரை நிறைத்து அவருடைய பலவீனத்திலே என் பலன் உனக்கு விளங்கும் என்று சொல்லி அவரை தம்முடைய ஆவியினால் நிறைத்து அபிஷேகித்து பலப்படுத்தினார். ஆகவே அவர் சிறையில் இருந்த போதெல்லாம் உபத்திரத்தின் மத்தியிலும் அவர் அநேக நிருபங்களை எழுதினார் என்று பார்க்கிறோம். அந்த ஜீவ வசனங்கள் எங்களுக்கு அது புத்தியையும் தெளிவையும் எங்களுக்கு அது உள்ளான மனுஷனிலேயே அது எங்களுக்கு பலனையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள யாராவது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையானது ஆவியின் ஜீவனுமாய் புறப்பட்டு ஒவ்வொருவரோடும் பேசுகிற நிறுவங்களாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அனுபவித்து அந்த வார்த்தைகளை அவர் எழுதினார். அவர் கூறுகிறார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள்,
நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கும் போது இன்றைக்கு அநேகர் மத்தியிலே சந்தோஷம் இல்லை. நம்முடைய சமுதாயத்திலே சீர் பொருந்துதல் இல்லை, ஜனங்களுக்கு ஆறுதல் இல்லை, குடும்பங்கள் மத்தியிலே ஏக சிந்தை இல்லை, சமாதானத்தை இழந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அன்புக்கு பாத்திரரான, சமாதானத்துக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் அங்கே எழுதுகிறார். அது பிலிப்பியர்ல கூட அவர் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள். 4 வாசித்தீங்கள்டா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஏன் அவர் அதை திரும்பமாக ஞாபகப்படுத்தி எழுதுகிறார் என்றால், எங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. இந்த மனித குலத்துக்கே ஒரு எதிராளியாகிய சர்ப்பம் என்று அழைக்கப்பட்ட சாத்தானானவன், பிசாசானவன் மனுக்குலத்தின் சந்தோஷத்தை கெடுக்கும்படி இந்த நாட்களிலே அநேக கொலைகளையும் அநேக கோபங்களையும் சண்டைகளையும் மூட்டி அவன் மனிதனுடைய இருதயத்தை கெடுத்து அங்கே சந்தோஷம் இருக்க முடியாதபடி அதை இழந்து போக பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் பல உபாய தந்திரங்கள் செய்து இன்றைக்கு வாலிபர்களை அதிகமாக அவன் வஞ்சித்து அங்கே பாதாளத்திலே தள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த மனிதன் தன் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களிலும் தேவ வசனத்தை அவன் வாசிக்க, அதை தியானிக்க, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள மறக்கும் பொழுது, கை கொள்ளாமல் அவன் வாழும் பொழுது அங்கே அவனுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவன் எதிர்கொள்ள முடியாதபடி வாழ்கிறான், அவன் கவலை கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே என்ன செய்கிறார் ஆண்டவர்? அதே வார்த்தையைத்தான் இங்கே எழுதி வைத்தார், ஜீவ வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் சொல்லுகிறார், இந்த சந்தோஷத்தை கெடுக்கும் நம்மளை கவலை கொள்ள பண்ணுகிற காரியங்களை குறித்து அவர் அங்கே விழிப்பாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அன்பான தேவன் பாருங்கள், தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் அவர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனையாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார், கூறுகிறார் என்று பாருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று இயேசு கூறுகிறார். அது மட்டுமல்ல, 26, 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அவர் அங்கே தன்னுடைய படைப்புகளை பற்றி அழகாக கூறுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் அவர்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார். ஆகவே இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விதமான கவலைகள். சில பேருக்கு உடைக்கு குறித்து கவலை, உணவை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, விதமா வேலையை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து கவலை, குழந்தையற்ற கவலைகள், இவ்வளவு விதமான கவலைகள் ஒவ்வொன்று பின் ஒன்றாக அங்கே சத்துருவான மனித வாழ்க்கையிலே போராட்டங்களை கொடுத்து கவலை கொள்ள வைக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவர்கள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளும் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நான் கூட பிரயாணம் போகும்போது அங்கே நான் பார்ப்பதுண்டு, பாதை ஓரங்களிலே காடுகளிலே பூத்திருக்கும் பூக்களை பார்க்கும் போது எவ்வளவு விசேஷித்த வர்ண கலர்களாக அவைகள் அங்கே சின்ன சின்ன பூக்கள் தான். ஆனாலும் அவளுடைய இதழ்கள் இருக்கிற அந்த வடிவங்கள், அந்த பூக்கள் நிமிர்ந்து கொத்து கொத்தாய் பூத்திருக்கிற வடிவங்களை பார்க்கும் போது உண்மையாகவே நான் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய விசேஷித்த படைப்பை நான் நினைத்து துதிப்பதுண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று
கவலைப்படாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த கவலையெல்லாம் நாம் விட்டு விடுவோம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் நிறைவாயிருக்கிறது, ஆனாலும் என் உள்ளத்திலே இன்னும் கவலை இருக்கிறது என்று சொல்லுவீர்களா இருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் 33ஆம் வசனத்திலே கூறுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த ஜீவ வசனம் என்று உங்களோடு பேசுவதாக முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடுகிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அவ்விதமா எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் தேடும் பொழுது கர்த்தர் இந்த கவலையை எங்களை விட்டு எடுத்து போடுவார். ஆகவே எங்களுடைய சரீரத்திலே அங்க அவர் சொல்லுகிறார், ஒரு முழத்தையாவது உங்களால கூட்ட முடியுமா? இல்லையே. நீங்கள் கவலைப்படுவதால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று அங்கே அவர் மறுபடியும் கூறுவதை பார்ப்போம். ஆகவே எங்களுடைய கவலைகள் எல்லாம் நாங்கள் விட்டு பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் அவரின் தேவையை சந்திப்பார் என்று நாங்கள் அவருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அங்கே சொல்லுகிறார், நற்சீர் பொருந்துங்கள். தேவனுடைய கற்பனையை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், தேவனை முழுவதாய் நேசிக்க வேண்டும் என்று. அடுத்தது சொல்லுகிறார், உன்னை போல் பிறனை நேசி என்று. இன்றைக்கு மற்றவர்களோடு சீர்பொருந்தி வாழ்வதுதான் இன்றைக்கு மனுஷருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய ஜீவ வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவதாக. ஆகையால் நீங்கள் எதை செய்து வருகிறபடியே 1 தெசலோனிக்கேயர் 5:11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருக்கிற பெரியவர்களோ அல்லது மூப்பர்களோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, இன்றைக்கு சமுதாயத்தை பார்ப்போமானால் புத்தி சொல்லுகிறவர்களை மதிப்பதில்லை. பெரியவர்கள் புத்தி சொல்லும் போது பாட்டா பாட்டி அப்பம்மா சொல்லும் பொழுது அங்கே வாலிபர்கள் மதிப்பதில்லை. ஆனா ஆண்டவர் இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறது, உங்களை குறித்து அவர்களுக்கு கரிசனை இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் உங்களை விசாரணையாயிருந்து விசாரணை செய்கிறார்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அவர்களை நீங்கள் மதித்து உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்க சபையிலே ஒழுங்குதாரர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சபைக்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் வீதமுடையவர்கள். சில பேருக்கு நல்ல விசுவாசம் இருக்கு, சில பேர் விசுவாசத்துல குறைவாயிருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை என்னவாம், அவர்களுக்கு ஒழுங்கில் சபைக்கு ஒழுங்காய் வராதவர்களுக்கு என்னவாம் புத்தி சொல்லட்டாம். ஏன் வரல, என்ன பிரச்சனை என்று விசாரிங்க. அது மட்டுமல்ல, திடனற்றவர்களை தேற்றுங்கள். அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளால் அவர்கள் திடனற்றிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இன்றைக்கு சாந்தம் என்று ஆட்களுக்கு பேர் இருக்கும், சாந்தி என்று பேர் இருக்கும். ஆனா அநேகரிடத்திலே சாந்தம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். இது நமக்கு கஷ்டமாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலே இதை செய்யும்படியாக அவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அன்பானவர்களே, நாங்கள் ஏக சிந்தியா இருக்கும் பொழுது, நற்சீர் பொருந்தி இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்வோமா, மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய நாடுவோம் என்று அவர் புத்தி கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் எவ்விதமாய் நடந்து கொள்கிறோம். மேலே நான் கூறிய ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம். நாங்கள் எவ்விதமாய் மற்றவர்களோடு பழகிறோம், அவர்களை மதித்து அவர்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கிறோமா, அவர்களோடு சபையில வராதவர்களை நாங்கள் விசாரித்து அவர்களை நாங்கள் புத்தி சொல்லுகிறோமா, அவர்களை தேற்றுகிறோமா, பலவீனரை தாங்குகிறோமா, சுயநமுற்றவர்களை போய் விசாரிக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை சிந்தித்து நாங்கள் கேள்வி கேட்பது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அந்த வார்த்தை கூறுகிறது, ஆறுதல் அடையுங்கள்.
இன்றைக்கு ஆறுதலற்று ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் அநேக பெண்களோடு பழகி பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் தூக்கம் இல்லை. சில பேர் சொல்றான் வியாதியை குறித்து நான் இன்னும் சிந்தித்துக் கொண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆறுதல் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க என் குடும்ப அங்கத்தினரால் ஆறுதல் இல்லை. கணவன் சொல்லுவான் மனைவியால் ஆறுதல் இல்லை, மனைவி சொல்லுவாள் கணவனால் ஆறுதல் இல்லை. இவ்விதமான பிரச்சனைகளை நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கிறோம். பிள்ளைகளை பார்த்து சொல்வார்கள், பெற்றோர் சொல்வார்கள் பிள்ளைகளால் எனக்கு ஆறுதல் இல்லை என்று. ஆனால் ஆறுதலின் தெய்வம் இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். இவ்விதமான அன்பான தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் கொண்ட ஞானங்களாகி நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய பாரங்களை அவரிடத்திலே இறக்கி வையுங்கள். பாவங்களை, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படுமானால் அவற்றை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்பொழுது நாம் ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் எங்களுடைய பாரத்தை நாங்கள் இறக்கி வைக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இங்கே ஆண்டவர் அங்கே கூறுகிறார், ஏக சிந்தியாயிருங்கள். என்னவாம்? ஏக சிந்தியாயிருக்க வேண்டும். அதாவது குடும்பங்களிலே காணப்படுற எந்த பிரச்சனைகளாலும் நாங்கள் பார்த்தோமாண்டா பிரிவினைகள் தான் அதிகமாக உண்டாகிறது. சபைகளிலும் அப்படித்தான், ஒன்றாக வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் இந்த பிரிவினைகள் வருகிறது. ஏன்? ஏக சிந்தை இல்லை. ஆனா ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து கூறுகிறார், இந்த குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரியமாக அங்கே இவர் சபையிலே ஒரு மன ஒற்றுமையாக இருக்கும்படி அங்கே அவர் புத்தி கூறுகிறார். என்னவாம்? நம்ம அன்பில்லாதவன், யோவான் கூட ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பின் நிமித்தமாக என்னவாம்? அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று அங்கே வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே அன்பாக நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஒருவரை விட மற்றவரை மேன்மையாக எண்ண வேண்டும். 1 கொரிந்தியர்ல பார்ப்போமானால் அங்கே அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பினால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ண வேண்டும். அந்த அன்பு இருக்குமே ஆனால் எங்களை போல நாங்கள் அவர்களை நேசிக்க முடியும். தேவனுடைய அன்பு. ஆகவேதான் அந்த கொரிந்தியரிலே ஒரு 13ஆம் அதிகாரத்திலே அன்பை பற்றி முழுவதுமாக அவர் எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் அவர்களை சகிக்க வேண்டும். அவர்களுடைய காரியங்களை நாங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது அந்த அன்பினாலே நாங்கள் சகலத்தை நம்புவோம். அது மட்டுமல்ல, சகலத்தை சகிப்போம் என்கிறார். 1 கொரிந்தியர் 16 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவது என்கிறார். 14ஆம் வசனம், உங்கள் காரியம் எல்லாம் அன்போடே செய்ய கடவது. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் ஏக சிந்தியாக காரியங்களை செய்ய முடியும். அந்த ஏக சிந்தை எங்களுக்கு உண்டாகும். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்படுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்களுக்கு கிருபைகளை பெருக செய்ய தேவன். ஆகவே நாங்கள் ஏக சிந்தியாக வாழ வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய சபையில் மட்டுமல்ல, நாங்கள் வேலை செய்த ஸ்தலங்களிலும் சமுதாயத்திலும் மற்றவர்களோடு பழகும் போதும் நாங்கள் ஏக சிந்தியாக இருந்து அவர்களை மேன்மையாக மதித்து அன்பு செய்யும் போது தேவன் தம்முடைய அன்பினாலே எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்துவார். இறுதியாக நாங்கள் பார்ப்போமானால் அங்கே அவர் சொல்லுகிறார், சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் யார்? அங்கே நாங்கள் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஏசாயாவிலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே அவர் கூறுகிறார், 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவருடைய நாமம் சமாதான பிரபு. இந்த சமாதானத்துக்கு பிரபு என்று இயேசு கிறிஸ்து தான் அழைக்கப்படுகிறார். அவருடைய நாமமே சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை உச்சரித்தாலே நமக்குள்ளே சமாதானம் இறங்கி வரும். அவைதான் தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக
1000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் இவ்விதமாய் எழுதி வைத்திருந்தார். சமாதான பிரபு அவர். அவரிடத்தில் வந்தால் நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதாம்? அது நம்மை விட்டு யாராலையும் எடுத்து போட முடியாத சமாதானம் தான் அந்த சமாதானம். அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவர் கொடுக்கும் சமாதானம் நித்தியமானது. இந்த உலக காரியங்களை போல அல்ல. இந்த உலக காரியங்கள் ஒரு சடுதியாக அது மாறி போகும், ஒரு சடுதியாக அது மறைந்து போகும். ஆனா அவர் சொல்லுகிறார், அவர் மேல், அவருடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை விட்டு எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், அந்த சமாதானம் அது நித்தியமானது என்று அவர் கூறுகிறார். இந்த உலகம் கொடுக்கிற, உலக காரியங்கள் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த கொடுக்கிற சமாதானம் அது நாம் இன்றைக்கு பார்த்தால் உலகத்திலே இந்த நித்திய சமாதானத்தை தேடாதபடி மனுஷன் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். அங்கிருந்து நாடு விட்டு நாடு ஓடுகிறான். ஏன்? இங்கிருக்கிற இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை, இன்னொரு நாட்டுக்கு போகிறான். அங்கே போனால் அவனுடைய சமாதானம் கெட்டுப்பட்டு இன்னும் அதிக பிரச்சனைக்குள்ளாகிறான். ஐயோ, எனக்கு எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று அடுத்த நாட்டுக்கு ஓடுகிறான். இவ்விதமாய் மனுஷனுடைய வாழ்க்கைகள் என்று பார்ப்போமானால் ஒரு பரதேசிகளை போல அலைந்து திரிவதை பார்க்கிறோம். எண்ணத்தை தேடி, சமாதானத்தை தேடித்தான் திரிகிறார்கள். சமாதானம் எங்கு கிடைக்கும் என்று பார்க்கிறார். சமாதானத்தின் நூற்றுக்கண்ணாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் அலைந்து திரிகிறார். ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராக இருந்தாலும் உடைய உள்ளத்திலே சமாதான பிரபுக்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன சமாதான பிரபு உங்களுடைய உள்ளத்துக்குள் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அங்கே வார்த்தையிலே பார்த்தபடி சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்தியிருங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பு நம்முடைய சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன், அன்புக்கு பாத்திரனான தேவன், எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல சமாதானத்தை அவர் அருளி செய்வார். இந்த வேளையில நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தீரப்பா. உம்முடைய நாமம் சமாதான பிரபு என்று அழைக்கப்படும் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை திறந்து ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சமாதானமற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு சமாதானத்தை இழந்து விடுகிறேன். ஆகவே ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம், உம்முடைய சமாதானத்தை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஜெபம் செய்வோம். நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாத்தி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போன தேவன் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற எந்த நேராயிருந்தாலும் சுவாமி, ஒவ்வொரு ஆத்மாவை நேசிக்கிற தேவன் அல்லவோ கர்த்தாவே. நீர் கூறினீரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. என்னென்ன தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்களோ, என்னென்ன பிரச்சனை கூடாக ஜனங்கள் போகிறார்களோ, அந்த அன்பான ஜனங்களை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை நற்சீர் பொருந்த பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சந்தோஷத்தினால் நிரப்பும். உம்முடைய வார்த்தை சொல்றபடி ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்கப்பா. அன்று தாவீது ஜெபித்தது போல இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே, உம்முடைய சந்தோஷம் இருதயங்களிலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, நற்சீர் பொருந்த
பண்ணுங்கப்பா, ஆறுதல் அடைய பண்ணுங்க. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து கத்தாவே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவனாகிய நீர் அவர்களோடு இருந்து எப்பொழுதும் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் ஜெயங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.